உணவின் சுவை மற்றும் மணத்தை கூட்டுவதற்காக பயன்படும் கறிவேப்பிலை கடந்த காலங்களில் காய்கறிகளுடன் இலவசமாக தாராளமாக கிடைத்தது. ஆனால் இப்போது சில இடங்களில் இதற்கும் விலை தர வேண்டியுள்ளது அல்லது கடும் பற்றாக்குறை நிலவுவதால் மிக குறைவாகவே தரப்படுகிறது. இதற்கான காரணம் மற்றும் பின்னணியை பற்றி அலசுகிறது இந்த தொகுப்பு. சேலம் மாவட்டம் ஆத்தூரை சுற்றியுள்ள துலுக்கானூர், திருவாச்சியூர், மஞ்சியூர் மற்றும் ஆரக்கலூர் கிராமங்களில் சுமார் 6000 ஏக்கர் பரப்பளவில் கறிவேப்பிலை சாகுபடி செய்யப்படுகிறது. சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல பகுதிகள் மற்றும் வட மாநிலங்களுக்கும் இங்கிருந்து கறிவேப்பிலை அனுப்பப்படுகிறது. இந்த ஆண்டு வறட்சியினால் சாகுபடியில் சிக்கல்கள் உள்ளதாக கூறுகிறார்கள் அப்பகுதி கறிவேப்பிலை விவசாயிகள். ஒரு 6000-7000 ஏக்கர் கறிவேப்பிலை நடவு செஞ்சிருக்கிறோம். ரொம்ப நீண்ட நாளத்து பயிர். இது இந்த வருஷம் மழை இல்லாத காரணத்தினால தண்ணி இல்லை கட்டை பூரா 10-15 வருஷம் கட்டை 20 வருஷம் கட்டை கூட எல்லாம் செத்துருச்சுங்க. இதை மறுபடியும் வச்சு உண்டு பண்ணுறதுனா 2 வருஷம் ஆகும். ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றணுங்க இந்த பயிர். கடந்த காலங்களில் மாதத்திற்கு சுமார் 1200 டன் வீதம் வருடத்திற்கு 15000 டன் கறிவேப்பிலை இங்கிருந்து விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வந்தது. ஆனால் இந்த ஆண்டின் கடும் வறட்சியினால் கறிவேப்பிலை செடிகள் கருகியுள்ளன. இதனால் பெரும் நஷ்டம் அடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நிவாரணமும் கடன் உதவியும் அவர்களது எதிர்பார்ப்பாக உள்ளது. எந்த உதவி இந்த பயிர் கறிவேப்பிலைக்கு எந்த உதவி இல்லைங்க. ஒரு லோன் கேட்டாலும் லோன் கறிவேப்பிலைக்கு லோன் இல்லை. மஞ்சள் இருக்குதா பிச்சு இருக்குதாங்கிறாங்க, லோன் இல்லை. இது ஒரு வேளாண்மை துறை எதுக்கு போனாலுமே கறிவேப்பிலைக்கு முன்னுரிமை இல்லை. அதனால இது அரசாங்கமா பார்த்து இது எங்க ஏதாவது உதவி செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு சிரமங்களுக்கு இடையே இங்கு பயிரிடப்படும் கறிவேப்பிலைக்கு போட்டியாக ஆந்திர மாநிலத்திலிருந்து அதிக அளவில் கொள்முதல் செய்வதால் இங்குள்ள கறிவேப்பிலைக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்கின்றனர் விவசாயிகள். எனவே அண்மையில் தமிழக மாநகராட்சிகளில் செயல்பட தொடங்கியுள்ள அம்மா உணவகங்களில் தரப்படும் கறிவேப்பிலை சாதத்திற்கென தங்களிடமிருந்து மொத்தமாக கறிவேப்பிலையை கொள்முதல் செய்ய அரசு முன்வர வேண்டும் என்கின்றனர் விவசாயிகள். மொத்தத்தில் உணவில் மணத்திற்கு பயன்படுத்திய பிறகு வீசி எறியப்படும் கறிவேப்பிலை போல இல்லாமல் விவசாயிகளின் வாழ்வாதாரம் நீடிக்க உதவ வேண்டும் என்பதே அரசிடம் அவர்களது கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் கௌசல்யா மற்றும் உமா கதிர்.